ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. 108 தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்பவர்களுக்கும் 48 தின ஆத்ம காயத்ரி நோன்பினை ஏற்பவர்களுக்கும் ஸ்ரீ இந்திர தேவர் வழங்கிய அருளுரை. ஓம் ஸ்ரீ இந்திர தேவரே போற்றி போற்றி. தேவர்களின் அதிபதியாய் போற்றப்படும் ஸ்ரீ இந்திர தேவரின் பூரண ஆசிகள். மானுட உலகம் என்பது தேவர்கள் மற்றும் அசுரர்களால் இயக்கப்படுகின்றது. கலியுகம் என்பது அசுரர்களின் ஆதிக்கத்தினை வெளிப்படுத்தும். அசுரர்களை வெல்லுகின்ற தேவர்கள் சத்தியயுகத்தினில் பிரவேசிக்கின்றனர். அசுர குணங்களால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் பாதாள லோகம் நோக்கியே ஈர்க்கப்படுகின்றனர். தேவ குணம் கொண்ட மனிதர்களோ சத்தியலோகம் நோக்கி ஈர்க்கப்படுகின்றனர். கலியுக எல்லையில் மாத்திரமே மனிதர்களிடம் அசுர குணம் ஓங்கி இருக்கும். தெய்வங்கள் யாவரும் இத்தருணத்தில் புவியினை தீர்க்கமாய் பற்றியே ஆட்சி புரிய துவங்கி உள்ளனர். தன்னை பிரார்த்திப்பவர்களுக்கு மாத்திரமே ஞானமும் முக்தியும் வழங்கப்பட்ட நிலை என்பது மாற்றம் அடைந்து நாடாதவர்களுக்கும் ஞானத்தினை பொழிவதே தெய்வங்களின் பணியாக மலர்ந்துள்ளது. இந்திர தேவராகிய யாம் அசுர குணம் கொண்ட மானுடர்களை எமது ஆற்றல் கொண்டு ஈர்த்திடவே பணிக்கப்பட்டுள்ளோம். காலத்தின் மாற்றங்கள் யாவுமே மனிதர்களின் இயக்கத்தினையே மாற்றி அமைத்திடும். அன்பற்ற சூழலில் மாத்திரமே அசுர குணம் வளர்ச்சி அடையும். இந்திரதேவராகிய யாம் அனைத்து தேவர்களுடனும் ஒன்றிணைந்து நேர்மறை ஆற்றல்கள் எனும் வடிவத்தினை ஏற்று மானுடர்களின் சிரசினை ஊடுருவியே செயல்புரிய துவங்கி உள்ளோம். அனைவரும் சத்தியத்தினை உணர வேண்டும். மானுடர்களிடையே பக்தி நிலை ஓங்க துவங்கி உள்ளது. பலருக்கும் தனது ஆன்மாவே இறைவன் எனும் சத்தியமும் புலப்படுகின்றது. அகத்தேடுதல்கள் அதிகரித்திருப்பதன் மூல காரணம் என்பது பிரபஞ்ச பேராற்றல்களில் கலப்புற்று வெளிப்படும் தேவர்களின் ஆற்றல்களாகிய நேர்மறை சக்தியே என்றுணர்க. மனிதர்களுக்கு பல திரைகள் நீங்க துவங்கி உள்ளன. பலரும் விரைந்து சுயம் உணர்கின்றனர். முக்தி மார்க்கத்தினை நாடி பலரும் பயணிக்க துவங்கி உள்ளனர். இதற்கான மூல காரணம் என்பது யுக மாற்ற நிகழ்வுகளே என்றே உணரக் கடவது. பூமி கிரகத்தினில் மானுடர்களே மாறுபட்ட இயக்கத்தினை ஏற்கின்றனர். விலங்கினங்களும் தாவர இனங்களும் ஆதியிலிருந்து அந்தம் வரை மாற்றமடையாது செயல்புரிகின்றன. மனிதர்கள் மாத்திரமே தெய்வமாய் உதித்து தேவர்களாய் நிலைத்து மனிதர்களாய் வாழ்ந்து பின்னர் அசுரர்களாய் உருக்கொள்கின்றனர். ஒவ்வொரு மானுடரும் பல பிறவிகளை ஏற்று அனைத்து நிலைகளிலும் வாழ்கின்றனர். அசுரனாய் வாழ்ந்த பின்னர் மீண்டும் மனிதனாகி தேவனாகி தெய்வமாய் உயர்ந்து மூலத்தை அடைய வேண்டும் என்பதே இயற்கையின் நியதியாகும். எனினும் சுழற்சி என்பது சீராய் நிகழ வேண்டும். மனிதர்கள் அனைவரும் அசுர குணத்திலிருந்து மீளாது நிலைக்கின்ற தருணத்தில் இப்பூமியில்
பிரளயங்கள் உதிக்க முற்படுகின்றன. அத்தருணத்தில் உயரிய மானுட ஆன்மாக்களும் அழிவினை ஏற்க நேரிடுகின்றது. அத்தருணத்தில் மாத்திரமே யுக மாற்றமும் நிகழ்கின்றது. அகத்திய மகரிஷிகள் ஈச பணியினை ஏற்று அனைத்து உயர் ஆன்மாக்களின் துணையினையும் பெற்று மானுடர்களை தேவர்களாகவும் தெய்வமாகவும் உருமாறிட ஆற்றல்களை பொழிகின்றனர். இத்தருணத்தில் ஆத்மலிங்க ரூபங்களை அருளி பூஜிக்க தூண்டியதன் மூலம் மானுட ஆன்மாக்களை தேவ நிலைக்கு உயர்த்தியே செயல் புரிந்திட்டார். ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்பதன் மூலம் அனைவரும் தெய்வ நிலைகளையும் ஏற்க இயல்கின்றது. தேவியர்களின் ஒடுக்கம் குறித்து எவரும் பூரணமாய் அறிந்துவிட இயலாது. சிவனாரின் இயக்கம் என்பதும் மானுட அறிவிற்கு அப்பாற்பட்டதாகும். எனினும் தீர்க்கமாய் சிந்தித்தால் சத்தியத்தினை உணர்ந்திடலாம். அன்பு நிறைந்த மானுடர்களே, எமது ஆற்றல்களை யாம் பல மானுடர்களுக்கு அருளி உள்ளோம். எனினும் அதனை பயனுறுத்தும் கலை அறியாது நிலைக்கின்றனர். உங்களது சிரசினில் எமது ஆற்றல்கள் பரவியுள்ளதனை உணருங்கள். நீங்கள் உணர்ந்தால் மாத்திரமே அவற்றை ஏற்று பயனுறுத்தவும் இயலும். நீல நிற ஒளிக்கற்றைகள் உள்மூளையில் எங்கு தேங்கியுள்ளது என்றே கண்டுணருங்கள். இந்திர தேவராகிய யாம் நீல நிற ஒளிக்கற்றைகளை செலுத்தி உன்னத செயலாற்றிடுவோம். இடது மூளையின் உச்சத்தினில் ஒளியாய் நிலைத்துள்ள யாம் உங்களது சிரசு முழுவதும் பரவியே செயல்புரிவோம். உணர்வுகளால் ஏற்க கடவது. இந்திர தேவராகிய எமது ஆற்றல்கள் சிரசினில் ஏன் கலப்புற வேண்டும், அதன் பலன் யாது என்றுமே அறிய கடவது. தேவர்களின் பணி என்பது நேர்மறை ஆற்றல்களை பெருக்குவதாகும். தெய்வங்களின் நிர்மல ஆற்றல்களை ஈர்த்து பெற்று மானுட ஆன்மாக்களுக்கு அருள்வதும் தேவர்களே. சூரியனாகவும் சந்திரனாகவும் இயங்குவதும் தேவர்களே. பஞ்சபூத மூலக்கூறுகளாக இயங்குவதும் தேவர்களே. எனில் இத்தருணத்தில் எமது ஆற்றல்கள் என்பது சிரசினில் கலப்புற்று குருதியினை ஊடுருவுவதினால் குருதியில் உள்ள பற்பல எரிபொருட்கள் மாற்றம் அடையும். தலைமை சுரபி என்பது எத்தருணத்திலும் எதிர்மறை வெப்ப அணுக்களையே உற்பத்தி புரியும். இத்தருணம் முதல் அவை நேர்மறை அணுக்களை உற்பத்தி புரிய துவங்கிடும். ஏனெனில் சிரசினில் உருகி கரைந்து வரும் எண்ணற்ற ஆன்ம துகள்களாகிய பாதரச ஆற்றல்களுக்கு நேர்மறை ஆற்றல்களை துணையாய் அருள்வதே எமது பணியாகும். சூரிய தேவராகவும் சந்திர தேவராகவும் செயல்புரிகின்ற உங்களது தலைமை சுரபியிலிருந்து எமது ஆற்றல் கலப்பின் காரணமாய் நீல நிற ஒளியானது உருவாகும். புகை போன்று பரவி உள்மூளை முழுவதும் நிறைக்கும். உங்களது தலைமை சுரபியிலிருந்து நேர்மறை எனப்படும் புரோட்டான் அணுக்கள் அதிக அளவினில் உற்பத்தியாகும். தேவர்களின் தன்மை நேர்மறையாற்றல்கள் என்றும் அசுரர்களின் தன்மையே எதிர்மறை என்றும் அறிய வேண்டும். யுக மாற்றம் நிகழ்கின்ற இத்தருணத்தில் அகத்திய மகரிஷிகளின்
அருளினை ஏற்று ஸ்ரீசக்கர தியானங்களை மேற்கொள்கின்ற அனைவரும் உங்களது சிரசினில் நிகழும் மாற்றங்களை உணரக் கடவது. நீல நிற ஆற்றலாகவும் எரிபொருளாகவும் நிலைத்திருந்த யாம் உங்களது தலைமை சுரபியோடு கலப்புற்று நீல நிற எரிபொருளாகவே வெளித்தோன்றி நேர்மறை அணுக்களாக உருவேற்று சிரசு முழுவதும் பரவியே செயல்புரிய துவங்குவோம். நேர்மறையான சிந்தனைகளும் சொற்களும் செயல்களும் வெளிப்படுவதனை உணருங்கள். மேலும் நீல நிற நரம்பிழைகள் யாவும் தீர்க்கமாய் விழித்தெழுந்து செயலாற்றுவதனையும் உணரக் கடவது. நீல நிற நரம்பிழைகள் என்பன யாவும் நேர்மறை ஆற்றல்கள் எனப்படும் உன்னதமான உயர் பிராண காற்றினை உள் ஏற்று செயல்புரியும் என்றறிக. இதன் மூலம் சிரசினிலும் உடலினிலும் உயரிய குளிர்ந்த பிராண காற்று பரவிடும். எண்ணங்களும் மனமும் அமைதியுறும். துரித இயக்கமும் குன்றும். அசத்தியமான செயல்கள் நீக்கமடையும். ஆன்மா எனும் சிவத்துளிகளின் இயக்கமும் வீரியம் அடையும். எமது இருப்பினையும் அனைவரும் உணரலாம். உன்னதங்கள் விளைந்திடவே வாழ்த்துகின்றேன். ஸ்ரீ இந்திர தேவரின் பரிபூரண ஆசிகள்.